என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்தின் மிகப்பெரிய நாடான ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் நடைபெறுவது சுமூகமாக இருந்தாலும் ஆட்சி மாற்றங்கள் துளி ரத்தம் சிந்தாமல் நடைபெறுவது இந்திய ஜனநாயகத்தின் பெருமை என்று சொன்னாலும் கூட தேர்தல் நடத்தப்படும் விதம், நடத்தப்படும் முறை, அதில் செலவிடப்படும் தொகை நம் ஜனநாயகத்தின் அடிப்படைகளை கேள்வி கேட்பதாக அமைந்து விடுகின்றன. தனியார் பெருநிறுவனங்களிடமிருந்து கோடி கோடியாக நிதி பெற்று வரைமுறை இல்லாமல் கட்சிகள் செலவு செய்து வெற்றியை குவிக்கின்றன. இதில் சமமற்ற நிலைமை ஏற்படுகிறது என்ற கருத்தை அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கவில்லை. இந்திய தேர்தல் ஆணையராக, தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து 2 தினங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற பிரம்மா தெரிவித்திருக்கிறார். கட்சிகளிடையே சமமற்ற நிலைமை வருகிறது, இது ஜனநாயகத்தின் அடித்தளத்தை கேள்விக்குரியதாக இருக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறார். தேர்தல் நிதி கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுவது என்பதை ஒழுங்குபடுத்த வேண்டுமா அல்லது அதை நிறுத்த வேண்டுமா? பெரிய கட்சிகள், இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு முன்னால் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கட்சிகள் நிதி, தேர்தல் நிதி பெறுவதை எதிர்க்கக்கூடாது, அதில் தடை இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றன. கட்சிகளுக்கு நிறுவனங்கள் ஏன் நிதி தருகின்றன? இதன் நோக்கம் என்ன? இப்படியான தேர்தல், அவர்களுடைய பணத்தோடு நடத்தப்படக்கூடிய தேர்தல் என்பது தவிர்க்க முடியாததா? இந்த முயற்சிக்கு, இந்த முடிவுகளுக்கு தேர்தல் ஆணையம் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட தேர்தல் சீர்திருத்தம் என்பது எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது. இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யார்? விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு TS கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் திரு K பாலு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், தொழில் ஆலோசகர் திரு ஷியாம் சேகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ். வணக்கம். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி செலவு செய்தது 714 கோடி, காங்கிரஸ் செலவு செய்தது 516 கோடி. கட்சிகள் மட்டும் செய்தது, வேட்பாளர்கள் செலவு செய்த தொகை வேறு. வேட்பாளர்களுக்கு இருக்கிற அளவுக்கு கட்சிகளுக்கு தடை கிடையாது, இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்ற வரம்பு கிடையாது. இப்படி 700 கோடியும் 500 கோடியும் 2 கட்சிகளும் செய்தன அப்படின்னா அதற்கு கிடைத்த பணம் என்பது மக்கள்கிட்ட, தொண்டர்கள்ட்ட, வணிகர்கள்ட்டிருந்து வந்ததை விடவும் பெரிய நிறுவனங்களிடமிருந்து வந்த தொகைதான் மிக அதிகம். இந்த தொகையோடு நடக்கக்கூடிய தேர்தல்ன்றது உண்மையிலுமே சமதளத்தோடு நடக்கக்கூடிய தேர்தலா? இந்த தொகையை பெரிய நிறுவனங்களிடமிருந்து வாங்கி கட்சிகள் நடத்தக்கூடிய முறை சரியா? கட்சிகள் எதற்காக பெறுகின்றன அவர்கள்ட்ட பணத்தை? இல்லை, நிறுவனங்கள் தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு தான் வராங்க. இப்போ 500 கோடி காங்கிரஸ் வாங்கிச்சு, 700 கோடி பிஜேபி வாங்கிச்சு. பண வாரியாக பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் மக்கள் தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்துடைய வெளிப்பாடு கண்டிப்பாக இல்லை. ஆக இந்த பணத்தினால மட்டும் ஜெயிக்க முடியுங்கிறது தவறான இது. பணம் இல்லைன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் பிரம்மாவே. பணத்துக்காக ஒருவர் வாக்களிச்சிருது இல்லை, ஆனால் பணம் ஒரு கட்சி செலவு செய்யக்கூடிய பணம் என்பது பணம் வச்சிருக்கிற கட்சிக்கும் பணம் இல்லாத கட்சிக்குமான மிகப்பெரிய வேறுபாட்டை உருவாக்கிடுது, ஒரு சமனற்ற தன்மையை உருவாக்கிடுது, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம போயிடுது. ஒரு அப்பர் ஹேண்ட் செலவு செய்யக்கூடிய கட்சிக்கு களத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்குதுன்றார். இது உண்மை இல்ல. ஏன்னா சமீபத்தில் சொல்றவர் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தலை நடத்தியவர், 2014 தேர்தலை நடத்திய சமீபத்திய வரலாறு பாருங்க. ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது, அவங்களும் பணம் சேர்த்தாங்க, பப்ளிக்லேருந்து தான் சேர்த்தாங்க. அந்த சேர்த்த பணத்தை எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. அதை வச்சு எலெக்ஷனில் நின்னாங்க, ஜெயிச்சு காட்டினாங்க. எல்லா சீட்டையும் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க எலெக்ஷனில். ஆக ஜனநாயகம் பணத்தை விட பெரியது. இந்த பணம் எங்கிருந்து வருது, அதை எப்படி செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு அவங்க அக்கௌண்டபிளாக இருக்கணும். இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்குது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கட்சிகள் ஓரளவுக்கு என்ன பணம் வருது, எங்கேருந்து வருது, அதை எங்க செலவு பண்ணணும் ஓரளவுக்கு கணக்கு கொடுக்குறாங்க. சரி, கணக்கு கொடுக்குறாங்க, எல்லாவற்றுக்கும் கணக்கு தரதில்லை. 20,000 ரூபாய்க்கு கீழே ஒரு நன்கொடை வந்தால் அதை சொல்ல வேண்டியதில்லை, 20,000க்கு மேல வந்தாதான் டிடியா செக்கா வந்தாதான் சொல்லணும்ன்ற நிலைமை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அந்த கம்பெனிகள் கோடிக்கணக்கில் இந்த ஒரு கட்சிக்கு தர்றாங்க? ஏன் கட்சிக்கு நிறுவனம் பணம் தருது?
ஆதாயம் இல்லாம தர்றாங்களா? ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்றதுல தர்றாங்களா இல்ல தங்களை காப்பாற்றிக் கொள்ள தர்றாங்களா? இல்ல, அதாவது இப்போ யார் பெரிய நிறுவனங்கள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பணத்தை வந்து அதிகாரப்பூர்வமா கொடுக்குற நிறுவனங்கள் வந்து ஓரளவுக்கு நேர்மையா வந்து தொழில் செய்யற நிறுவனங்கள் தான் அப்படி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேர்மையா தொழில் செய்யறவங்க எதுக்கு கட்சிகளுக்கு பணம் தரணும்? இல்ல, கட்சிகளுக்கு பணம் கொடுக்கலன்னா அப்ப எப்படி அவங்க வந்து கொள்கைகள் எல்லாம் எப்படி அவங்க பாதிக்காம எப்படி அவங்கள பாத்துப்பாங்க சொல்லுங்க? ஒரு உதாரணம், ஒரு கொள்கை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு பணத்தை கொடுத்தாங்க, நேர்மை இல்லன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கே வந்து பணம் வேணும், அரசியல்வாதிகளுக்கு பணம் வேணும், அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. தொழில் நடத்துறவங்க கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த அதிகாரம் ஓரளவுக்கு சீரான முறையில வந்து நடத்துக்கணும்ன்றதுக்காக தான் பணம் கொடுக்கும். இப்ப வந்து யார் இப்ப டாடா மாதிரி நிறுவனம் ட்ரஸ்ட் வச்சு பணம் கொடுக்குறாங்க. இல்ல பாரதி, நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய நிறுவனங்கள் வந்து அதிகாரப்பூர்வ சலுகை பெறதுக்கு தர்றாங்களா? தங்களுக்கான காரியங்களை சாதிக்க தர்றாங்களா? இல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்றாங்க? ஜனநாயகம் காப்பாத்தினா அவங்களால தொழில் ஒழுங்கா பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையினால தான் கொடுக்குறாங்க. கனகராஜ், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நிறுவனங்கள் பணம் தருது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அப்பதான் தொழில் சுமூகமாக நடத்த முடியும்னு நினைக்கிறத எப்படி நீங்க பார்க்கறீங்க? இல்ல, அதாவது சார் சொன்னதில் ஒரு விஷயத்தில் நான் வேறுபடுறேன். நீங்கள் கூட முதல்ல ஆரம்பிக்கும் போது துளி ரத்தம் கூட சிந்தாமல் ஆட்சி மாற்றம் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா அது ஏராளமான ரத்தம் சிந்தப்படுது. அப்படிதான் நான் ஒப்பிடுவது என்பது சர்வாதிகார ஆட்சிகளை ரத்தத்தை சிந்தி போராடி ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய முறைக்கும் நம்முடைய நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற வன்முறையை நான் மறுக்கல. ஒன்று வந்து இப்போ ஒரு உதாரணமாக டாடா நிறுவனம் இங்கே மேற்கோள் காட்டப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், நீராராடியா டேப்ஸ் என்னாச்சு? நீங்கள் வந்து நேர்மையாகத்தான் நான் செல்லுகிறேன் என்றால் நீராராடியாவோடு டாடா பேச வேண்டிய அவசியம் எங்கே வந்தது? மீதி எல்லாவற்றையும் பேசுகிற ஊடகமும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அந்த குறிப்பிட்ட விஷயம் எங்கே வெளியே வந்துச்சான்னு ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? சார் சொன்னார், நான் என்ன கேட்குறேன், நோவார்டிஸ் நீங்கள் வந்து கேன்சருக்கான மருந்து 8500 ரூபாயை 1,08,000 ரூபாயாக மாற்றுவதற்கும் அந்த நிறுவனத்தோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் எந்த விதமான இணைப்பும் இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? திரு கனகராஜ், காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணத்தை கட்சிகள் பெறுறது தப்பு இல்லை, அதை தடை செய்யக்கூடாதுன்றாங்க. உங்களை போன்ற கட்சிகள் அது கூடாது அப்படின்ற கருத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்வைக்கிறத பார்க்கணும். சிறிய கட்சிகள் சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு இது சொல்றாங்க, அவங்களுக்கு தான் பணம் தர்றாங்க, எண்ணிக்கையில் வலுவாக இல்லாத சிறிய கட்சிகளுக்கு இந்த பெரிய நிறுவனங்கள் பணம் தர்றதில்லை அப்படின்றதுக்காக நீங்க எதுக்குறீங்களா? அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லோருக்கும் ஆஃபர் பண்ற சில கட்சிகள் இருக்காங்க, சில நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ண தயாராக வருவாங்க. இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தளவு நாங்கள் என்னென்னா யார்கிட்ட வாங்குறதுங்கிறத விட யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு முதல்ல பட்டியல் போடுவோம். அப்படி வாங்கின சில நேரங்களில் திருப்பி கொடுத்துருக்கக்கூடிய இன்சிடென்ட்டும் இருக்குது. சமூக விரோதிகளாக இருக்கக்கூடியவங்க மற்ற சிலர்கிட்ட இப்படி வாங்கக்கூடாதுங்கிற இதை வச்சுருக்கோம். ப்ராப்ளம் என்னென்னா கொடுக்கலைங்கிறதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் வாங்குகிறது இல்லைன்னு சில கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகளை பொறுத்தளவில், அதாவது நீங்கள் ஒருவரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் சேவகம் செய்ய முடியுமா? நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் 700 கோடியோ 800 கோடியோ நீங்கள் மொபிலைஸ் பண்ணுவது, ஒரு பகுதியிலேருந்து உங்களுக்கு திரட்டுவது என்பது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது எப்படி ஒருவர்கிட்ட சம்பளம் வாங்குறதுன்னு ஆகும்? அதாவது ஒரு நிறுவனம் தொழில் செய்கிறது, ஒரு தனிநபர் தான் விரும்புகிற கட்சிக்கு பணம் கொடுக்குறார், ஒரு சின்ன மளிகை கடை வைத்திருக்கிறவர் தான் விரும்புகிற கட்சிக்கு பணம் கொடுக்குறார். அது மாதிரி இப்போ வந்து கார்பரேட் கம்பெனிகள்ன்றது பார்ட் ஆஃப் ஒரு எக்கானமியா மாறின நிலையில அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி சட்டப்படி இது கள்ளப்பணமா தரல, தீர்மானம் ஏற்றி வெளிப்படையாக அந்த பணத்தை தர்றாங்க. அந்த பணத்தை தந்ததை அவங்களுடைய அதிகாரபூர்வமா ரெக்கார்ட்ல வைக்கிறாங்க. அந்த முறை எப்படி தப்புன்னு சொல்வீங்க? இல்ல, அதாவது நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கட்சியை விரும்புகிறேன், எனவே இதற்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்க 7 கட்சிக்கும் வரிசையா கொடுப்பீங்க அப்படிங்கிறது, நீங்க வந்து இப்போ இந்த ஆண்டு பிஜேபிக்கு கிடைச்சிருக்க பணம் என்பது 2004 இருந்து 2012-13 வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி அதிகமாக பெற்று வந்தது. ஓராண்டுக்கு முன்னாடி 2012-13 பிஜேபி கிடைச்ச பணத்தை விடவும் 2013-14 அந்த கட்சிக்கு கிடைத்த பணம் அதிகம். அப்போ நீங்க வந்து நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து மட்டும் நீங்க சொல்லிட முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்சி பவருக்கு வரும் என்றால் அதன் மீது நீங்க அந்த ரேஸ்ல கட்டுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பின்னால தாங்கள் சார்ந்த சுயநலம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, நீங்க வந்து தேர்தல் சீர்திருத்தத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவர்,
அரசாங்கத்தின் பணத்தில் தேர்தல் நடத்தணும், கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கணும்ன்ற கருத்தை தொடர்ச்சியா சொல்றவர் நேற்றைக்கு சில தினங்களுக்கு முன்னால் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட இதுக்காக பங்காற்றியவர் அப்படின்ற வகையில் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த இரண்டு கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி வைத்திருக்கிற பெரிய கட்சிகள் இதை ஆதரிக்கிறதும் கார்ப்பரேட் ஃபண்டிங்கை ஆதரிக்கிறதும் மற்ற கட்சிகள் எதிர்க்கிறதுமான போக்கை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதுல திரு பிரம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், சிறிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான பணம் கிடைக்காமல் போயிடுகிறது, தேர்தல் களத்தில் எல்லோரும் சமமாக இல்லாத ஒரு நிலைமை வருகிறதுன்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல நான் இதை தெரிவிக்க விரும்புகிறேன். அரசியல் கட்சிகள் இந்தியாவில் பணத்திற்காகவே ஆரம்பிக்கப்படுகிறது, பணத்தினாலே வளர்கிறது, பணத்தினாலே அதனுடைய வேலைகளை செய்து வருகின்றன. முக்காவாசி கட்சிகள், எல்லாரையும் சொல்லலைன்னா முக்காவாசி கட்சிகள் இந்த மாதிரி பணத்தினாலேயே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் மிகவும் பணபலம் வாய்ந்தது என்றால் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் நிறைய டொனேஷன் வாங்கி தான் பண்ணுறாங்க. அது கார்பரேட் சேர்ந்து வாங்குறாங்களா இல்லை அதர் பிஸ்னஸ்மெண்ட் வாங்குறாங்களா, அது பிரச்சனை. அதை விட்டு தள்ளுங்க. இந்த முறை முதல்ல நான் ஸ்டேட் ஃபண்டிங் கூடாது என்று சொன்னவன் தான் இப்பொழுது ஸ்டேட் ஃபண்டிங் தான் தேவையில்லை என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அநேகமான கட்சிகள் இந்த பணபலத்தை கொண்டே தேர்தலை நெருங்குகிறார்கள். அது சாதாரண மனிதனுக்கு தேர்தலில் நிற்பதற்கு அவகாசம் கொடுப்பதில்லை. இதனால் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் என்று வைத்து அதற்கு 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து அந்த பணத்தை வைத்து நாம் எல்லாருக்கும் நிதி உதவி கொடுத்து எல்லோரையுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்து நம்ம பண்ணலாம் என்று என்னுடைய ஆலோசனை. இது ஒரு புதுவிதமான யோஜனை. ஏனென்றால் எல்லா கட்சிகள், சில கட்சிகளுக்கு பிடிக்காது, பட் சில கட்சிகளுக்கு பிடிக்கலாம். திரு கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பல்வேறு கட்சிகள் ஆதரிக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கிறோம். நேஷனல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல ஒரு ட்ரஸ்டை, அறக்கட்டளை ஏற்படுத்தி அதுக்கு பணத்தை வசூலித்து அது பல்வேறு காரணிகளை வைத்து சிறிய கட்சிகளுக்கும் பெரிய கட்சிகளுக்கும் பணத்தை பகிர்ந்து தருவதுன்னு சொல்றீங்க. இருக்கக்கூடிய பணத்தை ஒழுங்கு செய்வது முறையா, தடை செய்வது, இந்த மாதிரி பணம் வாங்குறதே தப்பு, தேர்தலில் வரம்பு மீறி செலவே செய்யக்கூடாது, அதை ஒழுங்குக்கு கொண்டு வரணும்ன்றது தேவையா, இல்ல எல்லா நிறுவனங்களும் காசு தரலாம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு மறைமுகமா அதை ஊக்குவிக்கிறது நியாயமா? அது இல்ல, நடைமுறையில் இந்த மாதிரி சீலிங் ஆன் எக்ஸ்பெண்டிச்சரை நம்மளால் அமுல்படுத்த முடியவில்லை. இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருப்பதனால் நாம் அதை அமுல்படுத்த முடியவில்லை. அதனால்தான் நான் இந்த மாற்று முறையை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். திரு கிருஷ்ணமூர்த்தி, சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு சிறிய தொகையை கல்விக்கும் மருத்துவ வசதிக்கும் மற்றவற்றுக்கும் சமூக நலனுக்கு செய்யுங்கன்னு சொன்னாலே அதை பல நிறுவனங்கள், மிக பெரும்பாலான நிறுவனங்கள் செய்யறது இல்ல. அதை செய்ய வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்த சட்டம் போடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எதற்காக தேர்தல் செலவுக்காக நிறுவனங்கள் பணம் தரணும்? ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எதற்காக உங்களுடைய ட்ரஸ்டுக்கு பணம் தரணும்? அந்த ட்ரஸ்ட் தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த தேர்தல் ஆணையம் எதற்காக கட்சிகளுக்கு பணத்தை பிரிச்சு தரணும்? ஒரு நிறுவனத்தை பணத்தை கொடுத்தாகணும் நீங்க கம்பல் பண்ண முடியுமா? நான் பணம் தர இல்ல பணம் தர வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. அவர்கள் பணம் கொடுத்தால் 100% நிதி வரி விலக்கு கிடைக்கும் என்று தான் சொல்கிறேன். அவர்கள் கொடுக்க வேண்டாம் என்றால் கம்பல் பண்ணக்கூடாது, கட்டவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதனால் அந்த நேஷனல் எலெக்ஷன் ஃபண்டுக்கு 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தால் அநேக நிறுவனங்கள் நிச்சயமாக கொடுக்கும் என்றால் வருமான வரி விலக்கு கிடைக்கிறது. நிறுவனங்களிடமிருந்து பணத்தை வாங்கி தேர்தலை நடத்துறதுன்ற ஒரு முறையே சரியா? இதனுடைய இப்பொழுது இருக்கிற முறையை விட அது நல்ல முறை என்று எனக்கு தோன்றுகிறது. இப்ப தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவ்வளவுதான் பணத்தை செலவு செய்யணும், அவர்கள் ஒரு வேட்பாளருக்கு இவ்வளவுதான் பணம் செலவு பண்ணணும்னு வரம்பு நிர்ணயிக்கிற உங்களால ஒரு கட்சிக்கு இவ்வளவுதான் செலவு செய்யணும்ன்ற வரம்பை ஏன் நிர்ணயிக்க முடியல? அப்படி முடியவில்லை. ஏனென்றால் சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கின்றன. இப்பொழுது அநேக ஃப்ரெண்ட்ஸ் பைசா கொடுக்குறாங்க, அது கணக்கிலே வராது. நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கு.
இதெல்லாம் தேர்தல் ஆணையம் அதை நிச்சயமாக அதை அமுல்படுத்த முடியாது. இதனால்தான் இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இல்ல, உங்களுடைய கருத்தை பல்வேறு கட்சிகளும் ஏற்றிருக்கின்றன. இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இதற்காக ஒரு கூட்டத்தை போட்டு கேட்டிருக்கிறார். நேஷனல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒன்றை வைக்கலாம்ன்ற ஒரு கருத்து, கார்பரேட் டொனேஷன்ஸ்க்காக. நான் கேட்கிறதுன்றது ஒரு கார்பரேட்டுகளிடம் நன்கொடை பெற்று அந்த நன்கொடையை கட்சிகளுக்கு தந்து அவங்க கட்சிகள் செலவு செய்து அதுல ஒரு தேர்தல் திருவிழா நடத்தப்படணுமா? அப்படி நடத்துவதுன்றது ஏற்கனவே இருக்கிற செலவை கட்டுப்படுத்தணும், வரம்புக்குள்ள கொண்டு வரணும்ன்ற தன்னுடைய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு அப்படின்னு ஒப்புக்கொள்றதுக்கு ஒப்பாகாது. நிச்சயமாக ஆகாது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளை தேர்தல் சமயத்தில் தான் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நான் எலெக்ஷன் டயத்தில் எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த நான் எலெக்ஷன் டயத்தில் தான் பணமெல்லாம் அவங்க கார்பரேட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை டொனேஷன் டைரெக்டாக கொடுத்தாங்க. அரசியல் கட்சிகள் அந்த டோனர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதை அவாய்ட் பண்ணுவதற்காகத்தான் நான் நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் என்று வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதற்கு 100% வரி விலக்கு கொடுத்தால் அவர்களுக்கும் கார்பரேட்ஸுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஏனென்றால் இந்த பணத்தை நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் பணத்தை நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் அதை என்ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதற்காக அவர்கள் பல கட்சிகளின் கன்சல்டேஷன் செய்து கைட்லைன்ஸ் கொண்டு வரலாம். இதனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும். எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து அதுதான் அவளுக்கு மேலே செலவழிக்க கூடாது என்று சொல்லலாம். திரு கிருஷ்ணமூர்த்தி, உங்களிடம் நிறைவாக கேட்க விரும்புகிறது, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அதிகாரம், மற்ற நேரத்தில் பணம் ஒழுங்குபடுத்த முடியலன்னு சொல்றீங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிவிவரத்தின்படி தேர்தல் அறிவித்த பிறகு கடைசி 75 நாட்களில் மட்டும் அந்த கட்சிக்கு 588.45 கோடி 588 கோடி நிதி கிடைத்திருக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் மிக பெரும்பாலானவுக்கு. இது தேர்தல் நேரத்தில் தான் கட்சிக்கு நிதி குவிகிறது. கட்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், கட்சிக்கு வரம்பு வைக்கணும் அப்படின்ற ஒன்றை ஏன் செயல்படுத்த முடியல? இல்ல, எல்லா கட்சிகளிலும் இந்த மாதிரி பணம் எலெக்ஷன் டயத்தில் ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. சில கட்சிகளுக்கு கிடைக்கலாம். அது காரணம் நான் அதில் போக இஷ்டம் இல்லை எனக்கு. ஆனால் எப்பொழுதுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேண்டும் என்றால் இந்த மாதிரி முறைதான் நன்றாக நடக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதை தவிர இந்த நடைமுறையை கொண்டு வந்தால் கட்சிகளோ அல்லது தேர்தலில் நிற்பவர்களோ ஒரு செலவும் செய்யக்கூடாது என்ற ஒரு பேனும் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவருடைய பணத்தை கள்ளத்தனமாக கொண்டு வரலாம். அதனால் அவர்கள் ஒருவரும் செலவே செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும். திரு பாலு, உங்க கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்குறத ஆதரிக்கிறீங்க, அதை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்தியா மாதிரி சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள்னு பரவலா இருக்கிற நேரத்தில் ஆட்சிக்கு இருக்கிற கட்சி அல்லது ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிற ஒரு கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கு தான் பெரிய நிறுவனங்கள் பணம் தரும். தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஆதாயத்துக்கு கொடுக்கிற பணத்தை கட்சிகள் வாங்குறது நியாயமா? இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வெளிப்படைத்தன்மை. இப்போ ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு, பெரிய கட்சியோ சிறிய கட்சிக்கோ, என்னை பொறுத்த வரையில் பெரிய கட்சிக்கு கொடுப்பது தான் வெளியே சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. எல்லா சிறிய கட்சிகளும் கூட பணத்தை நிறுவனங்களிலிருந்து நிதியை பெறுகின்றது. இதுதான் உண்மை. நிதி பெறாத கட்சியே இருப்பதாக எனக்கு, ஈவன் நான் ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிகளுக்கு கூட நிறுவனங்கள் நிதி தருகிறது என்பதுதான் உண்மை. யார் எவ்வளவு தர்றாங்கன்றதா முக்கியம். ஏர்டெல்லுடைய பாரதி குரூப் அவங்க சத்யா எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்னு இது தேர்தல் நிதி தருவதற்கென்றே ஒரு அறக்கட்டளை. கடந்த வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க கொடுத்த பணம் 41.37, காங்கிரஸ் கட்சிக்கு 36.5 கோடி. இது எனக்கு என்ன ஒரு குழப்பம் வருதுன்னு சொன்னா, ஒரு தனி மனிதன் தான் விரும்புற கட்சிக்கு தர்றதுன்றது வேற, அந்த கொள்கை பிடிச்சிருக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கொடுக்கிறது வேற. எதிரும் புதிருமாக மோதிக்கொள்ளக்கூடிய 2 கட்சிகளுக்கு ஒரே நிறுவனம் தர்றதுன்றது எந்த வகையில தார்மீகமான ஒன்று? இதே மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை நீங்க சொல்ற ரெஜிஸ்டர்ட் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு நிறுவனம் தருமா? ஒரு நிறுவனம் அது பெறுகின்ற லாபத்திலே ஒரு கோயில்களுக்கு இவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கலாம், எஜுகேஷனுக்கு கொடுக்கலான்னு இருக்கலாம்,
பொதுமக்களுக்கு ஹெல்த் கொடுக்கலான்னு இருக்கலாம். அந்த கம்பெனியோட பைலாஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளவு செலவு பண்ணலாம். இது அது மாதிரி அவங்க வந்து தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு எடுப்பாங்க. தட் இஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ராப்ளம். அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள் கோயிலுக்கு தர்றதோ, கல்விக்கு தர்றதோ, சுகாதாரத்துக்கு தர்றதோ ஒரு தர்ம காரியம், ஒரு நல்லெண்ண அடிப்படையில தர்ற ஒரு தர்ம காரியம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா கட்சிகளுக்கு தர்றதுன்றது ஒரு முதலீடு இல்லையா? இல்ல, இது கட்சிக்கு தர்றதுன்றது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு உதவுங்கள்னு தர்ற ஒரு முதலீடு இல்லையா? அதுல உள்நோக்கம் வந்து இருந்தாலும் கூட இந்த நாடு ஜனநாயக முறைப்படி நல்ல ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், ஒரு மெஜாரிட்டியான சிங்கிள் பார்ட்டி வரணும், அப்படி பல எண்ணங்கள்ல இருக்கலாம். யாருமே வந்து லாபம் இல்லாமல் யாருமே வந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாங்க. கோயிலுக்கு பணம் போடுறதோ, நிறுவனங்களை பொறுத்தவரையில் எவரொருவரும் லாபம் இல்லாமல், லாப நோக்கு இல்லாமல் அல்லது அவர்களுக்காக சாதகமான ஏதாவது ஒரு கிடைப்பதெல்லாம் நீங்கள் இது வந்து இந்தியாவில் தான் இது பேசப்படுகிறது. ஒரு நாட்டை எடுத்துக்கொண்ட கண்ட்ரில கூட இருக்கு, பூட்டான், நேபாளம் மாதிரியான இடத்துல கூட இருக்கு. ஆனால் அந்த நாடுகளில் 20,000 ரூபாய்க்கு கீழே நன்கொடை தர்றவங்க பட்டியலையும் போடணும். யார் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஆர்டிஐல ஒரு கட்சியை கேட்டா அந்த முகவரி முழுக்க தரணும். இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் அவசியம் தேவை. அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. வெளிப்படையான முறையிலே 5 ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு வெளிப்படை இல்லையே, வெளிப்படை தன்மை இல்லாத நிலைமை தானே இருக்கு. அதை செய்ய வேண்டியிருந்தான். அது யாரும் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லையே. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் திரு கிருஷ்ணமூர்த்தி, தேர்தல் ஆணையம் இந்த விதிமுறைகள்லாம் நீங்க போட்டா கூட கட்சிகளுக்கு இந்த நிறுவனங்கள் பணம் தர்றதுன்றது அவங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக தர்றாங்க, தேர்தலை நடத்துறதுக்கு கட்சிகளுக்கு உதவுறதுக்காக தர்றாங்க. அதை குற்றமாக பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு செய்து தரக்கூடிய ஒன்றை தவறா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன, அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்போ வந்து எந்த கம்பெனியும் பணம் கொடுக்கிற பொழுது ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் டொனேஷன் கொடுக்குறாங்க. அது எந்த உள்நோக்கம் என்பது நமக்கு தெரியாது. சிலது வந்து டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க. இப்போ வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து எல்லா கட்சிகளும் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் பப்ளிக் ஆக்கணும்னு சொல்றாங்க, டிரான்ஸ்பரன்சி. ஒரு கட்சி கூட அதை ஒத்துக்கொள்ளவில்லை, தெரியுமா உங்களுக்கு? இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாம் பப்ளிக் கன்சம்ஷனுக்கு தான். பட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் போட்ட ஆர்டரை ஒரு கட்சியாவது அமலுக்கு கொண்டு வரவில்லை. அவர்கள் ஒருவரும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவில்லை. திரு கனகராஜ் குறுக்கிட்டீங்க. அதாவது பாலு சார் சொன்னாரு, ஒன்று வந்து நீங்க ஒன்று லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறத மட்டும் முன்வைக்கிறீங்க. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கொள்கை முடிவுகளில் அது தாக்கம் செலுத்தும் என்பதை நாம் பார்க்க மறுக்கிறோம். அது ஒரு பிரதானமான விஷயம். இது வெறும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்பது மட்டுமல்ல. ரெண்டாவது விஷயம் வெளிப்படைத்தன்மை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கடைந்தெடுத்த சமூக விரோதி ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபா அல்லது ஒரு 5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு, அதை கணக்கில் காட்டிட்டாரு, வெளிப்படைத்தன்மை ஏற்றுப்பீங்களா? நீங்க ஒரு சமூக விரோதிட்ட வாங்குறதும் சமூகத்துல நற்பெயரோடு இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட வாங்குறதும், கார்ப்பரேட் நிறுவனம் குறித்து இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய தலைவர் ராகுல் பஜாஜ் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் பேசினதை நான் கோட் பண்ணுறேன். ஐ ஹேவ் பீன் இன் பார்லிமெண்ட் ஃபார் 4 years. 4 ஆண்டுகளாக நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். செக்கு மூலமாக கொடுக்கறதில்ல, சாதாரண ஆளு கொடுக்கறதில்ல. எல்லா மணியும் நீங்கள் வந்து கருப்பு பணமாகத்தான் வருது. கருப்பு பணம் ஒன்றும் சொர்க்கத்திலிருந்து அப்படியே கொட்டிடுறதில்ல அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ராகுல் பஜாஜ் இப்போவும் அவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார். எனவே பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, இந்த நேர்மை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் இதுக்கு பின்னால் நான் என்ன கேட்குறேன், சத்யம் ராஜு அவர் தண்டிக்கப்படுகிற வரை அவர் செய்ததெல்லாம் நியாயம். இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லா விதமான கோல் பிளாக்கும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதில் நீங்கள் குமாரமங்கலம் பிர்லா மேலே கேஸ் போட்ட உடனே ஆனந்த் சர்மாவும் அதை கண்டித்தார். அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அருண்ஜேட்லியும் கண்டித்தார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப கேட்குது, இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் எங்கேருந்து முடிவெடுக்க முடியும்? எனவே பிரச்சனை வந்து ஒன்று லெவல் பிளேயிங் ஃபீல்டு மட்டும் இல்லை, தேர்தலுக்கு பிந்தைய கொள்கை முடிவுகளில் அது தாக்கம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஜனநாயகத்தை காப்பாதற்கு இல்லை, தங்களோட நலன்களை எதிர்காலத்தில் தற்காத்துக் கொள்றதுக்காக அப்படின்ற ஒரு கருத்தை அதுதான் முழுக்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இல்லை சார்ட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அவர் கேட்டார், தான் வர்ற கட்சி வரணும், ஸ்டெபிலிட்டி வரணும், ஜனநாயகத்தை. அது என்னது?
ஒரு 58 கோடி கொடுத்து பிஜேபி ஜனநாயகத்தை காக்கும், அடுத்த நிலையில் இருக்கிறவங்க 48 கோடி கொடுத்து காக்கிறதுக்கு 2 பேருக்கு எப்படி கொடுக்கறது, எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே மாதிரியான போர் விமானங்களை அமெரிக்கா சப்ளை பண்ணுறதுக்கு பின்னால் என்ன நோக்கம் இருக்குதோ அதை தாண்டிய ஒரு நோக்கம் இதில் இருப்பதாக எனக்கு தெரியல. திரு ஷானவாஸ், இதில் 2 அம்சங்களை பாலு முன்வைக்கிறார். இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், வெளிப்படைத்தன்மையெல்லாம் ஒப்புக்கொள்றார். ஆனால் சிறிய கட்சிகளும் கூட பணத்தை பெறுகின்றன, பெரிய கட்சிகளுக்கு தான் பணம் போகுதுன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப கிடைக்குது. எனவே பெரிய கட்சிகளை மட்டும் குறை சொல்றதுன்றது நியாயம் இல்லைன்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க. ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கக்கூடும். சிறிய கட்சிகளுக்கு பணம் வர்றது இல்லையா? அதாவது சிறிய கட்சிகளுக்கு முதல்ல கார்ப்பரேட் எது கொடுக்கணும். சிறிய கட்சிகள் அதிகாரத்திற்கு வருவது என்பது இன்றைய தேர்தல் சூழ்நிலையில் நடைபெறாத, கனவு கண்டாலும் நடைபெறாத ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ அதிகாரத்திற்கு வராதவர்களால் அவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. எந்த பயனும் இல்லாமல் கார்ப்பரேட்டுகள் ஒற்றை காசை கூட எடுத்து வெளியே கொடுக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. நீங்க இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்களையும் கார்ப்பரேட்டுகளிலிருந்து பணம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்திருக்கிற அறிக்கையும் பார்த்தாலே வெளிப்படையாக தெரியும். ஜனநாயகம் தலைப்பதற்காகத்தான் கார்ப்பரேட்டுகள் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கிறார்கள்னு சொன்னா, அந்த கட்சிகள் இன்னென்ன நபர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிற பட்டியலில் பாருங்கள். இதுவரைக்கும் நாம் அறியப்பட்டிருக்கிற பெரிய கார்ப்பரேட்டின் பேரே அதில் இருக்காது. அதானி பேரோ, அம்பானி பேரோ, டாடா பேரோ, எந்த பெரும் முதலாளிகளின் பேரும் கட்சிகளுக்கு இவ்வளவு நிதி தந்தார்கள், 1 லட்சம் தந்தார்கள், 20,000 தந்தார்கள் கூட அதை பார்க்க முடியல. அப்போ ஜனநாயகம் தலைப்பதற்காக நிதியை கொடுப்பவர்கள் ஏன் வெளிப்படையாக நாங்கள் இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்ல மறுக்கிறார்கள்? அப்ப அவர்கள் மறுப்பதிலிருந்தே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் கொடுப்பது அந்த நிதி அல்ல, அவர்கள் கொடுப்பது வேறு விஷயத்திற்கு வேறு வகையில் கொடுக்கிறார்கள், வெளிப்படையாக கொடுப்பதில்லை. அப்போ முதல்ல இதற்கு தேர்தல் ஆணையம், நீங்க சொல்றது பார்த்தா தேர்தல் ஆணையம் நீங்க சொல்றது பார்த்தா அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கடந்த தேர்தலில் செலவு செய்த 712 கோடி, காங்கிரஸ் செலவு செய்த 486 கோடி, மிக மிக சொற்பமான தொகை. மோடி செலவு செய்த தொகை, அந்த தேர்தலை அவர் எதிர்கொண்ட விதம், அந்த தேர்தலை அவர்கள் நடத்திய விதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது விளம்பரத்திற்கு மட்டுமே. ஆனால் அவர்கள் காட்டுகிற கணக்கு என்பது வேறு. முதல்ல கார்ப்பரேட்டுகள் சட்டத்தை மீறியே செயல்படுறாங்க. அறக்கட்டளை பணி என்று சொல்வதற்காக, மக்களுக்கு உதவுவதற்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக உதவுவதற்காக என்று ஒரு அறக்கட்டளை நிறுவி வைத்திருக்கிறார்கள். அந்த அறக்கட்டளையின் பிரகாரம் கட்சிகளுக்கு நிதியை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அறக்கட்டளையிலிருந்தே கட்சிகளுக்கு நிதி கொடுத்ததாக அவர்களை கணக்காட்டியிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க சட்டமீறல் நடக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையமோ வருமான வரித்துறையோ இருக்கிற சட்டங்களை கொண்டே, இருக்கிற விதிகளை கொண்டே கட்சிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. இதுவரைக்கும் நீங்க 20,000க்கு மேல செலவு செய்தால், 20,000க்கு மேல வந்தால் வருமான வரித்துறையில விலக்கு வாங்க முடியாது. 20,000க்கு உள்ள வந்ததை வாங்க முடியும். அப்போ அதை தாண்டி வாங்கிய கட்சிகள் மீது வருமான வரித்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அந்த கட்சி அலுவலகத்தின் மீது, எந்த கட்சி அலுவலகத்தின் மீதாவது வருமான வரித்துறை ரெய்டு செய்தது, பணத்தை பிடுங்கியது நம்ம பார்த்திருக்கிறோமா? கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு 36க்கு மேற்பட்ட தேசிய கட்சிகளில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் முறையாக தங்களுடைய வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்கவே இல்லைன்னு பார்க்கிறோம். ஆனா யார் மீதும் தேர்தலான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கசப்பான உண்மை ஒண்ணு இருக்கு ஷானவாஸ். பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட 6 கட்சிகள்ல பெரிய கட்சிகளான இருவருமே தேர்தல் ஆணையம் கேட்ட உடனே இந்த கணக்கெல்லாம் தந்துடல. அதற்கு பிறகும் பல வாரங்கள், பல மாதங்கள் பெரிய முயற்சி தரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அவர்கள் கட்சி அங்கீகாரத்தை அப்ப இருக்கிற சட்டங்களை கொண்டு இந்த அமைப்பு செயல்படலையா? அப்ப புதிய விதிகள் என்ன செய்ய போகுதுங்கிறது வலுவாக தேர்தல் சீர்திருத்தங்களை பத்தி பேசுறாங்க. அந்த சீர்திருத்தங்கள் என்ன? கட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பணம் அவசியமாகிறது. மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அது தேர்தலில் இருந்தான் தொடங்குறது அப்படின்னு பல விமர்சகர்கள் சொல்றாங்க. ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட தேர்தல் நிதி வசூலிச்சு களத்துக்கு போகலாம், கட்சியோட ஆதரவாளர்கள்ட்ட பணத்தை வாங்கலாம். இந்த கட்சிக்கு எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத தனியார் கம்பெனிகள்கிட்ட பணம் வாங்கி தேர்தலை சந்திக்கிற முறை என்ன முறை? மறுபடியும் நான் முன்னே சொல்லியிருக்கேன், தனியார் கம்பெனி என்பது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அவங்க ஒரு கம்பெனி நடத்தாங்க, இந்த தொழிற்சாலை நடத்துறாங்க, அல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்காங்க, அது சம்பந்தமாக வியாபாரம் இருக்கு, ஏற்றுமதி இருக்கு, இறக்குமதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சரியான நிலையான ஆட்சியை உருவாக்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும், தொழிலாளர்கள் பாதிப்பார்கள். இப்படி இட்ஸ் a chain reaction. ஒரு கட்சிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்சிக்கு 588 கோடி பணம் வருதுன்னு சொன்னா அதுல அவங்க தொண்டர்கள் கொடுத்த பணம் குறைவு, அவங்க ஆதரிக்கிறவங்க கொடுக்கிற பணம் குறைவு. ஆனா கம்பெனிகள் பெரிய கார்ப்பரேட் டோனர்ஸ் கொடுக்கறது 90% மேல அந்த பணம் தான் சொன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? போன ரவுண்ட்ல பேசுறப்போ ஒரு சின்ன இந்த தோழர் சொன்னாங்க சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு.
போன தடவை 2013-14 காங்கிரஸ் கட்சிக்கு வந்த மொத்த டோட்டல் டொனேஷன் 743 பேர் டொனேட் பண்ணி 59,58,00,000 வந்திருக்கு. இதே சிபிஎம்க்கு 2,97,00,000 வந்திருக்குது. எத்தனை பேர்? 70 பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே 2012-13 108 பேர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 3,81,00,000 கொடுத்துருக்காங்க. இல்ல அதான் ஏடிஆர் இதுல ஒரு போர்ஷனை மட்டும் அவர் எடுத்து பேசுறாரு. எங்க கட்சியினுடைய எம்பிக்கள் லிஸ்ட்ல வர்ற எல்லா லிஸ்ட்டும் அவர் பேரை பார்த்தாருன்னா யாருன்னு பார்த்தா டி.கே. ரங்கராஜன் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு இருக்கும். எங்க கட்சியை பொறுத்தளவில் இதை எப்படி வரவு வைக்கிறது? கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அவங்க வாங்குற சம்பளத்தை கட்சிக்கு கொடுத்துருவாங்க. கட்சி எனக்கு என்ன கொடுக்குதோ அதை தான் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்பி ராஜேஷ், பி ராஜீவ், டி.கே. ரங்கராஜன் இப்படின்னு இந்த பேர் இருக்கும், சீதாராம் யெச்சூரின்னு இருக்கும். இதையெல்லாம் நீங்க இவ்வளவு பேர்கிட்ட இருந்து எவ்வளவு வந்ததுன்னு கேட்டா அவங்களுக்கு பாலு எழுப்புற முதல் கேள்வி, அவங்களும் பார்ட் ஆஃப் ஒரு எக்கானமி, தொழில் நிறுவனங்கள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள ஏதோ நீங்க ஒரு சமூகத்துல தனித்து பார்க்க தேவையில்லை. நான் சொல்றேன், இப்போ சிபிஎம் மாதிரி கட்சிகள் சமுதாயத்தில் ஒரு பணியை செஞ்சுட்டு வராங்க. தொழில் நிறுவனம் இல்லைன்னா இவங்களுக்கு அந்த பணியே கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ அவங்க எதிரி மாதிரி பேசுறது அவ்வளோ ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லை. முக்கியமாக நீ அது பணம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் போகுதாங்கிறது தான் நீங்க பார்க்கணும். ஆதாயம் இருக்கும். வாதத்துக்கே வர தொழிலாளி இல்ல, ஒரு நிமிஷம் விஷயம், ஆதாயம் போகுதான்னு பார்க்கணுமா இல்ல அநியாயமா அதாவது இன்னைக்கு சூழ்நிலையில இந்தியாவில் அநீதி நடக்காம இருக்கணும்ன்ற ஒரு பயத்துல தான் தொழில் நிறுவனங்கள் நடந்து வருகின்றன. இப்ப நீங்க அவ்வளவு ஒரு மாசத்துல பிஜேபிக்கு பணம் போனதுக்கு காரணம் எப்படியாவது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்குமா? ஏன்னா 10 வருஷம் அவங்க பார்த்துட்டாங்க கோலிஷன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படலைங்கிறது தான் உண்மை. அதனாலதான் பணம் கொடுத்தாங்களே ஒழிய இதனால அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நான் கேக்குறேன். சரி சரி, நான் எனக்கு இந்த ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி நாம சொல்ல அந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். நீங்க ஒரு நிலையான ஆட்சி வேணும், 10 ஆண்டு காலம் நிலையற்ற ஆட்சி இருந்ததுனால தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால நிலையான ஆட்சி வேணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல கொடுத்தாங்கன்றீங்க. நிலையான ஆட்சியை பிஜேபி தான் தரும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். சரி, அப்படி நம்பி அதனாலதான் நான் கேட்கிறேன், அப்படி அவங்க நம்பி கொடுத்தாங்கன்னு சொன்னா நிலையான ஆட்சி இந்த கட்சி கொடுக்குன்னு கொடுத்தா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கும் அந்த ஆட்சி வரவிடக்கூடாதுன்னு சொல்ற கட்சிக்கு எப்படி பணம் கொடுக்குறாங்க? சார், இந்தியாவில் பெரிய கட்சிகள் வலுவடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்றது. இல்லைன்னா காங்கிரஸ் தோக்க போகுதுன்னு எல்லா சர்வே கொடுக்கும் போதும் 500 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பெரிய கட்சி கூட வலுவா இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் தொழில் விரும்புறாங்க. ஆதாயம் அடைந்தவர்கள் நன்றி கடன் செலுத்துறாங்க அல்லது ஆதாயம் பெறுவதற்காக முன்தொகை கட்டுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. இந்தியால இன்னைக்கு பெரிய கம்பெனிங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கடந்த 10 ஆண்டுகள். நான் என்ன கேட்குறேன், இப்போ ராகுல் பஜாஜ் எம்பியா இருக்காரு, யாரும் கொஸ்டின் பண்ணதில்லை அதனுடைய நேர்மையை, அது சரியா தப்பான்னு. ஆனால் எம்ஏஎம் ராமசாமியும் விஜய் மல்லையாவும் எப்படி எம்பி ஆனாங்க அப்படிங்கிறது ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிறவர் இன்னொரு மாநிலத்தில் போய் இவ்வளோ பணம் கொடுத்து போக முடியும் என்பது சாத்தியமாகி இருக்குது. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் தொழிலுக்கு நாங்கள் எதிரியாலாம் பார்க்கல, தொழில் நல்லா இருக்கணும், நேர்மையானத்தணுங்கிறது தான். நீ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லி இவ்வளவு இடம் வாங்கிட்டு நீ அதை ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. நான் மஹிந்திரா சிட்டி காங்கிரீட்டாக சொல்கிறேன், நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. இங்கே இருக்கக்கூடிய 2 கார் கம்பெனி இன்னைக்கு வர ஒரு ஆளை கூட, ஒரு நபரை கூட லிட்ரலாக பெர்மனண்ட்டாக வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதன் மேலே நடவடிக்கை வோடாஃபோன் கேஸில் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்கிறத மீறி ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இவங்க இருக்காங்க, அது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பாரதி ஏர்டெல் பாரதி நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் புறக்கடை வழியாக வர்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பணத்துக்கும் எந்த விதமான இணைப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? ஏன் இந்த நிறுவனங்கள் இதர நிறுவனங்கள் குறித்து நம்ம பேசலை? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் அதாவது சட்டத்துக்கு புறம்பாகவும் பொது சொத்தை தங்களுக்கு தேவையான முறையில் பெறுவதற்குமான முறையில் சட்டத்தை வளைப்பதற்காக இது பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் சார்ஜே தவிர அவங்க மற்றபடி. தேர்தல் சீர்திருத்தம் என்பது மிக மிக தேவையான ஒன்று இந்தியாவிலே. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால்,
நம்ம இந்தியாவிலே 3 வகையான தேர்தல்கள் நடக்குது. தேர்தல் சீர்திருத்தத்துடைய முதல் படி தேர்தல் நிதியிலிருந்து தொடங்குது. கார்ப்பரேட் கிட்ட பணம் வாங்குறத சரின்னு சொல்லிட்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடங்கணும்னு சொல்றது முரண்பட்டது இல்லையா? எப்படி அதுலயே சீர்திருத்தம் பண்ணுங்க, நீங்க அதுலயே பண்ணுங்க. ஆதாயத்துக்கு தான் பணம் கொடுக்கறாங்க. சீர்திருத்தமே பண்ண வேண்டாம், கார்ப்பரேட் தரணும்ன்றது தான கட்சியோட நிலையா இருக்கு. தரக்கூடாதுன்னு சொல்ல, தரத சீர்திருத்தம் பண்ணணும். நீங்க யூ ஹேவ் டு மேக் எ செக் பண்ணணும். நீங்க அதாவது நீங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது, ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. 5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பாராளுமன்ற தேர்தல் நடந்த ஒரு 2 வருஷத்துல அதே மாநிலத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கு. அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த ஒரு 1.5 வருஷத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைஞ்ச பக்கம் ஒரு பாராளுமன்ற தேர்தல் 3000 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு சட்டமன்ற தேர்தல்னாக்கா 500 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு உள்ளாட்சி தேர்தல் 500 கோடி ரூபாய் ஆகுது. இப்படி மத்த 3 தேர்தல்களை ஒன்னா நடத்துவதன் மூலமே தேர்தல் கமிஷனுக்கு எவ்வளவு இது நிறைய பேர் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் கூட சொல்லுது சைமல்டேனியஸ் கண்டக்ட் ஆஃப் ஜெனரல் எலெக்ஷன் சொல்றாங்க. இது மட்டும் நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். இப்ப 2015ல 14ல தேர்தல் நடந்தது, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல். 2016 சொல்ல வருகிறேன் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட பதவி காலம் முடியறதுக்குள்ளேயே தேர்தல் செலவு அப்படின்ற ஒரு அம்சத்தை மட்டும் வைத்து 3 தேர்தல்களும் ஒன்றாக நடத்தப்படுகின்ற நேரத்தில் என்னவாகும்? ஒரு பாராளுமன்ற வேட்பாளர், ஒரு சட்டமன்ற வேட்பாளர், உள்ளாட்சி வேட்பாளர், இதுல வந்து இந்த நிறுவனங்களோ அல்லது கட்சிகளோ செலவழிக்கிற தொகை வந்து குறையும். நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு வாக்காளருக்கு போய் ஒரு ஓட்டுக்கு ஒரு கட்சி பணம் கொடுக்குது. அதே மாதிரி எம்பி கொடுக்கிற பணம், எம்எல்ஏ கொடுக்கிற பணம், அல்லது உள்ளாட்சி பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கிற பணம், இந்த 3 வந்து ஒரே நேரத்துல போகும்போது அளவு குறைவா இருக்கும். அதனால வந்து பணம் சேமிப்பாகுன்றீங்களா? இல்ல நீங்க வாக்காளர்களுக்கு கொடுக்கிற பணத்தை சொல்றீங்களா? வாக்காளர்களுக்கு கொடுக்கிற பணத்தை, ஓட்டுக்காக கொடுக்கிற பணத்தை சொல்றீங்களா? ஓட்டுக்காக கொடுக்கிற பணத்தை வந்து நீங்க வந்து கட்சிகளை வச்சு நிறுத்த முடியாது. வாக்காளர் வந்து மறுக்கணும். தேர்தல் ஆணையம் பண்ற செலவை காட்டிலும் அதுக்கு வெளியில நடக்கிற செலவு தான் அதிகமா இருக்கு. அதாவது மோடி அரசு அமைந்த பிறகு இந்த 10 மாதத்தில் மோடி அரசு கொண்டு வருகிற சட்டங்களையும் திட்டங்களையும் பார்த்தாலே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு ரொம்ப நம்ம ஆய்வுக்கு புள்ளியோரத்துக்குலாம் போக வேண்டாம். மோடி அரசு யாரை பாதுகாப்பதற்கு சட்டம் போடுகிறது, என்ன திட்டங்களை போடுகிறதுன்னு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்கள் தான் போடப்படுது. தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போய் இந்த அரசு வந்த பிறகு இந்த 10 மாதம் ராகுல் காந்தி நேற்று சொன்னது அந்த 10 மாதம் கார்பரேட்டுகளுக்கு வந்து திருப்பி செலுத்துகிறார், நன்றி கடன் செலுத்துறார்னு ராகுல் காந்தி சொல்றதை நீங்க பாராளுமன்றத்தில் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டிருக்காங்க. இந்த அரசு வந்த பிறகு அரசு துறைகளில் 200க்கும் மேற்பட்ட துறைகளில் நடந்திருக்கிற பணிகள் என்னன்னு பார்த்தா 20க்கும் மேற்பட்ட துறைகளை தவிர எந்த துறைகளிலும் எந்த பணியுமே நடக்கலன்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது இந்த மோடி அரசு வந்து 10 மாதத்துக்கு பிறகு. அப்ப என்ன நடக்குது? மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இந்த அரசு எந்த கவனத்தையும் செலுத்தல. இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை எதிர்கட்சிகளே எதிர்த்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, நாடே திரண்டு எதிர்த்தாலும் சரி, விவசாயிகள் வீதிக்கு வந்தாலும் சரி, நான் உறுதியா நின்று செய்வேன் அப்படின்னு அந்த உறுதி எங்கிருந்து வருகிறது, எதற்காக வருகிறது? அப்ப கார்பரேட்டுகள் வாங்கிய பைசாக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய, அவர்களுக்கு லாயலா நடக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இந்த அரசுக்கு வருது. இதுதான் எல்லாருக்கும், இது பிஜேபிக்கு மட்டும் இல்ல, அதன் மூலமா நாடு வளர்ச்சி அடையும் சொல்றாங்க. விலக்கிட்டு நாட்டுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், நாடு வளர்ச்சி அடையுதா கார்பரேட்டுகள் வளர்ச்சி அடையதான் பார்க்கணும். நீங்க இதுவரைக்கும் இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த 90களுக்கு யார் வளர்ந்திருக்கிறார் பாருங்க. குறிப்பிட்ட செக்டார் வளர்ந்திருக்குது. அப்ப விவசாயம் தற்கொலை பண்றான், அப்போ கஞ்சி தொட்டி தொடக்கிறதுக்கும் விவசாயி தற்கொலை பண்றதுக்கும் எலிக்கறி சாப்பிடுறதுக்கும் ஒரு நிலைமை ஏன் இங்க உருவாச்சு? கிராமங்கள் முழுக்க அழிக்கப்பட்டு நகர்ப்புறமாக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க கார்பரேட் ஒரு செக்டார் வளர்ந்திருக்குது. அப்போ இந்த செக்டார் வளர்ந்ததுக்கு பின்னால அவர்கள் இந்த கட்சிகளை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் தான் முக்கியம். கட்சிகளை வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ பொதுக்குழுவோ செயற்குழுவோ வழி நடத்துதுங்கிறத விட கார்பரேட்டுகள் வழி நடத்துகிறார்கள். எல்லா கட்சியும் இல்ல, யார் அதிகாரத்தை நுகர்கிறார்களோ, யார் நுகர்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை. இந்தியாவின் தேர்தல் திருவிழான்றது கட்சிகளுடைய நடத்துறது இல்ல, கட்சி தொண்டர்களால் நடத்தப்படுறது இல்ல. அதுக்கு வெளியில இருக்கிற புற சக்திகள் கொடுக்கிற அவங்க அள்ளி வீசுற பணத்துல தான் தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டு தேர்தலை நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தல் அனைத்துமே ஒரு பெரிய கட்சிக்கும் ஒரு சிறிய கட்சிக்கும் ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தல் கமிஷன் தான் நடத்துது. ஆனா அந்த களம் ஒன்றா இருக்கா? எவ்வளவு பிரச்சனை. இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க, அதிமுக 30 கோடிக்கு மேல செலவு செய்திருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு. அந்த வேட்பாளரை
வெறும் 30 லட்சம் கூட செலவு செய்ய முடியாத எங்களுடைய கட்சி வேட்பாளரும் எதிர்கொள்றாரு. அப்ப அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தல் கமிஷன் தான், ஒரே சட்டம் தான், ஆனா ஒரே நீதியா ஒரே நடைமுறையா. அப்ப எப்படி இந்த தேர்தல் வந்து சரியா வரும்? அப்ப எப்படி சிறிய கட்சிகளுக்கு வளரும் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் களத்துல இடமே இல்லங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. ஜனநாயகமே பாழ்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை எப்படி மீட்பீங்க? மக்களுடைய கற்பனையை எந்த அரசியல் கட்சி வந்து கைப்பற்றுதோ கண்டிப்பா அவங்க ஆட்சிக்கு வந்துதான் ஆறாங்க. இதுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு உதாரணம். ஆம் ஆத்மியை வந்து எல்லாத்தோட ஒப்பிடவே முடியாது. நீங்க முதல்ல ஆம் ஆத்மியை சொன்னதே 89ல ராஜீவ் காந்தி ஆம் ஆத்மி ஒரு முன்னுதாரணம் கிடையாது. ஆம் ஆத்மி டெல்லியை பிடித்ததற்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த ஊழல் போராட்டம் நிறைய விஷயம் இருக்கு. அதை மட்டுமே மையப்படுத்தி பேச முடியாது. கார்ப்பரேட் ஃபண்டிங்னால தான் வந்து ஆட்சி அமைக்கப்படுறது அது ஒரு மாயை. அது ஒத்துக்கவே முடியாது. நிச்சயமா இல்ல. அப்படி இருந்தாக்கா வந்து அவங்களே கட்சி நடத்தலாம். இது வந்து அந்த மாதிரி ஒரு வாதம் வந்து தப்பானது. கார்ப்பரேட் இன்னைக்கு வந்து பணம் கொடுக்கறது இந்தியால இல்ல, உலகம் பூரா இருக்கு. ஒன்னே ஒரு கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகியா இருக்கிற நாடறிந்த தலைவரா இருக்கிற ராகுல் காந்தியே சொல்றாரு. அப்ப அவர் எப்படி சொல்றாரு? சார் அவர் 500 கோடி வாங்கிட்டு தான் சார் சொல்றாரு. அப்ப அவர் காங்கிரஸ்காரர் இன்னைக்கு அப்படி இல்லங்கறாரு. அப்ப ராகுல் காந்தி சொல்றது அவரே மறுக்கிறாரு. 500 கோடி ரூபாய் என்பது நாங்கள் தெள்ள தெளிவாக வெளிப்படையாக வாங்கி வெளிப்படையா வாங்கியது. ஆனால் பிஜேபி 20,000 கோடி ரூபாய் தெரியாம வாங்கி இருக்கிறார்கள். அது இன்னைக்கு செலவழிக்காம எவ்வளவோ கவர்மெண்ட்லாம் வந்திருக்குது. அப்ப இந்திரா காந்தி ஏன் வந்து கம்பெனிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தருவதை தடை செய்தார்? ரொம்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சிம்பிள் ஆன்சர் சார். அவங்க கிட்ட அன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. இன்னொருத்தர் கைக்கு அதிகாரமே போக கூடாது. அவங்களால வந்து கட்சியே நடத்த முடியாத சூழ்நிலை வரணும். ஒரு ஆட்சி கவிழ்ப்பை சந்திச்சவங்க, அது வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பை சந்திச்சவங்க அந்த நிலையில வந்து எதிர்த்தரப்பு வலுவாயிட கூடாதுன்ற எண்ணத்துல சொல்லுவாங்க. இந்திரா காந்தி காலத்துல இல்லாத அளவுக்கான கார்ப்பரேட் சக்திகள் அப்படின்றவங்க வந்து வலுவடைந்திருக்கு. 20-30 ஆண்டுகள்ல அந்த சக்திகளுடைய வலிமைன்றது மிகப்பெரிதா மாறின ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை பேசக்கூடிய ஏடிஆர் அப்படின்ற இந்த அமைப்பு, ஜனநாயக தேர்தல் சீர்திருத்தம் சொல்ற அமைப்பு கூட கார்ப்பரேட் ஃபண்டிங்ல சில ரெகுலேஷன்ஸ் வேணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்ற அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் மட்டும் தீர்மானம் போட்டு இந்த கட்சிக்கு இவ்வளவு தரலாம், இந்த கட்சிக்கு இவ்வளவு தரலாம்னு சொல்ற அந்த முறை கூடாது. அதற்கு பதிலாக அந்த கம்பெனியினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் அவங்களுடைய பங்குதாரர்கள் கலந்துக்கிற கூட்டத்தில் அவங்க தீர்மானம் ஏற்றி கொடுக்கட்டும். ஒரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன், அவங்க ஏடிஆர் ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாராட்டணும். அதுல ஒரு வெளிப்படை தன்மை இருக்குல்ல, அவங்க பணத்தை தரதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இல்ல நீங்க எப்படி தருவாங்க? நீங்க ஏஜிஎம்க்கு போறீங்க, அவங்க யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன முடிவு எடுப்பாங்க? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா தனக்கு லாபம் இருக்கும் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. நீங்க இப்ப சார் கூட சொன்னாரு, அது வந்து தனி மனிதன் கொடுக்கிறது மாதிரியே தனி மனிதன் தனிப்பட்ட பங்குதாரர் வந்து நீங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. சமுதாயத்துல வந்து ஷேர் ஹோல்டர்னு விட்டுருங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்ப வந்து லேபரும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். இப்ப நீங்களும் வந்து லேபர் கிட்ட தான் பணம் வந்து கலெக்ட் பண்ணி கட்சி நடத்துறீங்க. நியாயமா பார்த்தா அவங்களும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு சந்தா செலுத்துறாங்க. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது எப்படி அவங்க சந்தா செலுத்தி நீங்க கட்சி நடத்துறீங்களோ அதே மாதிரி கார்பரேட்டும் பணம் கொடுத்து இன்னொரு கட்சியை ஆதரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்ட். வெரி குட். இந்த விஷயத்துல தான் என்ன வருது, 500 கோடி கொடுக்கிறவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா, 5 ரூபாயா கொடுக்கிறவரு ஒரு கவர்மெண்ட் வருகிற போது எதுக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? இல்ல லாஜிக் நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு தொழிலாளி தன்னுடைய நலனை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்க கட்சிக்கு நன்கொடை கொடுக்கிறார், தப்பு இல்ல, இன்னும் அது தவறு இல்ல. அதே மாதிரி ஒரு தொழில் நிறுவனம் தன்னுடைய நலனுக்கு, அதனுடைய ஷேர் ஹோல்டரா இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் அவங்க தங்கள் நலனை பாதுகாத்துக்கிறதுக்கு வெளிப்படையா கொடுக்கிறது, சட்டப்படி வெளிப்படையா கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு அடிப்படையில். அதாவது நீங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல கூட சில விஷயங்களை சொல்லுவோம், யார் பாதிக்கப்பட்ட பகுதியோ அவங்க, இப்ப உதாரணமா தலித் அமைப்புகள் ஒண்ணு திரள்றாங்க, அது என்ன சொல்றீங்க, ஒடுக்குமுறைக்கு எதிரானது. ஆனா இன்னொருத்தர் இவன் எனக்கு கீழே இருக்கணும்னு ஒரு ஜாதி அமைப்பு வச்சுப்பாரு, ரெண்டையும் ஈக்குவலா பாப்பீங்களா? யாருக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட், அவரும் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும் தான் நினைக்கிறாரு, இவரும் இவரோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும் தான் நினைக்கிறாரு. சரி, தொழிலாளிக்கு உரிமையே இல்லாமல் இருக்கிற போது நான் இப்போ என்ன கேட்குறேன் சார்ட்ட ஒரு சொல்லட்டும் ஸ்பெசிஃபிக்காக, நோக்கியா இங்கே வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் வந்துருச்சு? ஒரு நிமிஷம், ஒரு இடைவேளைக்கு தொழிலாளி 10 ரூபா கொடுத்து வந்து சட்டத்தை வளைக்கவோ சட்டத்தை நாட்டுக்கு எதிராக திருத்தவோ செய்ய முடியாது.
ஆனா கார்ப்பரேட் 10 கோடி கொடுத்து அதை செய்யறாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு, அதான் தோழர் நல்லா சொல்லிட்டார். ரெண்டுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. தொழிலாளி கொடுக்கிற 10 ரூபாய்க்கும் கார்ப்பரேட் கொடுக்கிற 10 லட்சத்துக்கும் வேறுபாடு அதிகம். இவன் கொடுப்பது தன்னுடைய உரிமைக்காக, அவன் கொடுப்பது நாட்டை சுடுகாடாக்க, தான் வளங்களை சுரண்டுவதற்கு. சுரண்டலுக்கும் உரிமைக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய. கார்ப்பரேட் தொழில் நிறுவனங்களின் நிதியை காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வரவேற்பது சரியானதா, முறையற்றதா, தவிர்க்க முடியாதா என்று கேட்டிருந்தோம். சரியானது என்று 8% நேயர்களும், முறையற்றது என 62% நேயர்களும், தவிர்க்க முடியாது என 30% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இந்த நிதி வரக்கூடியது கார்ப்பரேட்ல இருந்து வரது எல்லாமே சட்டப்படி வெள்ளையாக இருக்கக்கூடிய நிதின்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். இந்த அதிகாரப்பூர்வமாக செலவு செய்து அதை தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்றீங்க. ஆனால் இதிலிருந்து பன்மடங்கு நிதி கள்ளப்பணமாக, ஓட்டுக்கு பணமாக இன்னொரு பக்கம் வெள்ளமா பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம இன்னொரு தருணத்தில் நம்ம விவாதிக்கலாம். இப்ப அதிகாரப்பூர்வமா நடக்கிற இந்த நன்கொடைகளை பெற்று அதன் மூலமாகத்தான் தேர்தல் நடத்தணுன்ற முறை மாற்றத்துக்கு உரியதா, மாற்றக்கூடாததா? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எங்கே தவறான முறையிலே நிதி பெறப்படுவதையும் எதிர்க்கின்ற கட்சி. அதற்கு உதாரணமாக தோழர் அவர்களே ஒரு உதாரணத்தை எடுத்து கூறினார். இந்திரா காந்தி அவர்களே கார்ப்பரேட்டர்கள் ஒரு காலத்திலே ஃபண்டுக்கு நிதி தருவதற்கு தடை விதித்தார் என்று. அதாவது சரியான முறையிலே கள்ளப்பணங்கள் அதிகமாக சரியான நபர்களுக்கு இல்லாமல் பல விதங்களிலே அது தரப்படுகிறது என்கின்ற அறிந்த நேரத்திலே காங்கிரஸ் அதை தடை விதித்தது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் சொல்வதெல்லாம் வெளிப்படையான முறையிலே, ஃபுல் டிரான்ஸ்பரன்சி முறையிலே எந்த கார்ப்பரேட்டும் எந்த கட்சிக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கலாம், ஆனால் அதை நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் என்பதை வெளிப்படையாக சொல்வதனால் மட்டுமே அது கார்ப்பரேட்டுகள் பணத்தை நிதியை தருவதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தர மறுத்தால் அதை தடை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். திரு கனகராஜன், இந்திரா காந்தி தடை பண்ணாங்க, ராஜீவ் காந்தி அதை அப்புறம் மாற்றிட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அப்போ அதுக்கு எதிராக ராஜீவ் காந்தி இருந்தாராங்கிற கேள்வி வருது. அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலே ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த பணத்தை எல்லாம் அரசிடம் கொடுக்கட்டும், அரசு போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு கொடுக்கட்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். தேர்தல் சீர்திருத்தத்தினுடைய ஒரு பகுதியாக இது இருக்க வேண்டும். நீங்க இந்த விகிதாச்சார செலவே செய்யாம தேர்தலை சந்திக்கணும், அப்படி ஒரு நிலைமை வரணும்னு சொல்வீங்களா? தனியார்ட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அரசு தேர்தல் ஆணையம் ஒரு அறக்கட்டளை வச்சுக்கோ, அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. இல்ல, இப்ப நோட்டீஸ் போடணும், எத்தனாயிரம் நோட்டீஸ் போடுறதுங்கிறது தெரியாது. அப்போதும் வெளிப்படையாக மறைமுகமாக செலவு பண்றது போயிட்டு தானே இருக்கும். எது இல்ல அதுதான். அப்போது அதன் மீது அதை தண்டிப்பதற்கான ஏற்பாடு இன்னைக்கு கிடையாது. இப்ப தண்டிக்கிற ஏற்பாடு வருகிற போது இது ஒரு பகுதி வெளிப்படையாக நீங்க அரசிடம் கொடுத்து அரசு செலவழிப்பது என்கிற நிலைமை வந்துவிட்ட பிறகு நீங்க தனியாக கொடுத்தீங்கன்னா அது தண்டனைக்குரியது என்கிற நிலைமை வரும். அதே போல இதுல பணத்தை தடுப்பதற்கான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, வீதாச்சார பிரதிநிதித்துவ முறை வருகிற போது இந்த பிரச்சனை இருக்காது. தனி மனிதன் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. உங்களுடைய நிறைவு, அதாவது யார் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை அந்தந்த கட்சிகள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். 20,000 ₹1 கொடுத்தா கூட அதை யார்கிட்ட இந்த பணம் வந்தது, அவங்க முகவரி என்ன, இதை வெளிப்படையாக சொல்லணும். அது முதல் விஷயம். இது வந்தாலே உங்களுக்கு நிறைய தெளிவு ஏற்படும். அதே போல தேசிய கட்சியா இருந்த ஒரு கட்சி, தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, யாருமே பணம் தரல, கொடுத்தவங்க பட்டியலும் எங்கள்கிட்ட இல்ல, கொடுத்தானு இல்லைன்னா அப்போ அவங்க இதை கேன்சல் பண்ணணும். ரெண்டாவது அவங்க ஒரு நிறுவனம் கிட்ட இருந்து பணம் வாங்கும்போது அந்த கொள்கையை பத்தி அவங்க ஒரு பாராளுமன்றத்திலயோ வேற இடத்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டிஸ்க்ளோஷர் வந்தாலும். நாட்டின் வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக கார்ப்பரேட்டுகள் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள். அவர் கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது. ஆட்சி அமைந்த பிறகு ஆட்சிக்கு பிரதமர் நிவாரண நிதிக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுத்ததை விட கட்சிக்கு, ஆட்சியை வழிநடத்துகிற கட்சிக்கு கொடுத்த நிதி தான் நீங்க அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்தே அவர்களுடைய நோக்கம் புரிகிறது. ஒண்ணு, இப்போ ஆட்சி அமைந்த பிறகு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிற கார்ப்பரேட்டுகள் எங்காவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. நீங்க செம்மரக்கட்டைகளை கடத்திய அல்லது அங்கே போன பழங்குடியினரை வேட்டையாடிய சந்திரபாபு நாயுடு ஒரே ஒரு கார்ப்பரேட்டை கூட பிடித்து தண்டிக்கவும் இல்லை, அந்த செம்மரக்கட்டைகளை கடத்துகிற முதலாளியை பிடித்து தண்டிக்கவும் இல்லை, சுடவும் இல்லை. அதுல இருந்து தெரியல. ஏன்னா அவருக்கு செம்மரக்கட்டைகளை கடத்தக்கூடிய முதலாளிகளினுடைய நிதி போகிறது, அவர் எப்படி தண்டிப்பாரு? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகையும் கொடுக்கிறார்கள். கார்ப்பரேட்டும் செம்மர கடத்தல்காரர்களும் செம்மர கடத்தல் முதலாளிகளும் ஒன்று அப்படின்ற அளவுல பார்க்க முடியுமா? முதலாளிகள்னா இன்னைக்கு அதான் ஆட்சியை வழிநடத்தக்கூடிய முதலாளிகள், நிதி கொடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நலனுக்காக, குற்றச்செயல்களிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக, சட்டங்களை வளைப்பதற்காக கொடுக்கப்படுகிற நிதி. ஆக இது குறித்த ஒரு விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
தங்கள் தப்பிப்பதற்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, ஆதாயம் அடைகிறது கொடுக்குறாங்கன்னா இவர்கள் எதற்காக வாங்குறார்கள்? இவங்க தங்களுடைய ஆதாயத்துக்கு தானே வாங்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த விமர்சனத்தையும் கட்சிகள் சந்திக்கணும். நம்முடைய ஜனநாயகம் தேர்தல்ன்றது ஜனநாயகம்ன்றதை கடந்து பணநாயகமா மாறிட்டு இருக்கின்ற ஒன்று மறுக்க முடியாத கசப்பான உண்மையா பல நேரத்தில் வெளிப்படுது. நம்ம விரிவா இன்னொரு தருணத்தில் விவாதிக்கலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. அரங்கில் வராமல் அங்கிருந்தே பங்கேற்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. எதிர்ப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை